தன்னார்வ பணிகளுக்கான சிறந்த உதாரண நாடாக மலேசியா விளங்கும். மூன்று லட்சம் அல்ல 300 பேர் மட்டுமே அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்தனர். வணக்கம். சலாம் சத்து மலேசியா RTM தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலாயப்பன். ஒரே மலேசியா கோட்பாட்டிற்கு ஏற்ப அனைத்து இன மக்களும் தன்னார்வ நடவடிக்கையில் ஈடுபடுவது உலக தரத்தில் மலேசியாவை முன்னுதாரணமாக திகழ செய்யும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு தேசிய தன்னார்வ ஆண்டாக பிரகடனப்படுத்தப்படும் என அவர் சொன்னார். இளம் தலைமுறையினர் தன்னார்வ நடவடிக்கையில் ஈடுபட ஏதுவாக IM4U எனும் One Malaysia for Youth அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இதில் அரசாங்க தனியார் நிறுவனங்கள், அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஆகியவற்றை சேர்ந்த இளைஞர்கள் தன்னார்வ பணியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் தேசிய தன்னார்வ ஆண்டு தொடங்கப்படும் என்றார் அவர். மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேசிய தன்னார்வ மாநாட்டையும் IM4U ஏற்பாடு செய்ய உள்ளது. மேலும் உயர்கல்விக் கூடங்களில் IM4U அவுட்ரீச் சென்டர் எனும் 100 தன்னார்வ அமைப்புகளும் அமைக்கப்படும் என பிரதமர் சொன்னார். அனைத்து தன்னார்வலர்களையும் ஒன்றிணைத்து அவ்வமைப்பின் நோக்கத்தை கலந்துரையாட அம்மாநாடு துணை புரியும் என டாக்டர் ஸ்ரீ நஜீப் குறிப்பிட்டார். முன்னதாக புத்ராஜயாவில் மாய் யூனி ராக்ஸ் போட்டியின் இறுதிச் சுற்று போட்டியாளர்களை சந்தித்தார். மாய் யூனி ராக்ஸ் போட்டியில் இளைஞர்கள் முகநூல் வாயிலாக சிறந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதில் சிறந்த கருத்துகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். புத்ராஜயாவில் அடையாள பத்திரங்கள் கோரி நடத்தப்பட்ட பேரணியில் 308 பேர் மட்டுமே தேசிய பதிவுத்துறையிடம் விண்ணப்பம் செய்ததாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் தெரிவித்தார். 3 லட்சம் இந்தியர்கள் அடையாள பத்திரங்களை பெற்றிருக்கவில்லை எனும் கூற்று தேர்தலில் மக்களின் ஆதரவை பெறுவதற்காக எதிர்க்கட்சி நடத்தும் அரசியல் நாடகம் என அமைச்சர் சாடினார். பஹாங் கேமரன் மலையில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத மேம்பாட்டு திட்டம் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விரைவில் அவ்விவகாரம் தொடர்பில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கேமரன் மலை நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமர் துணை அமைச்சருமான டாக்டர் SK தேவமணி தெரிவித்தார். கட்டுப்பாடற்ற இந்த சட்டவிரோத நடவடிக்கையினால் நிலச்சரிவுகள், மண் அரிப்பு ஆகிய அபாயங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக ஐயுறப்படுகிறது. தற்போது அப்பகுதி மக்கள் நீர் தூய்மைக்கேட்டு பிரச்சினையையும் எதிர்நோக்கியுள்ளனர். பல மாதங்களாக தொடர்ந்து வரும் இப்பிரச்சினைக்கு இன்னும் விடுவு காலம் பிறக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குறைபட்டுக் கொண்டுள்ளனர். லாபத்திற்காக சில விவசாயிகள் புரியும் இதுபோன்ற செயலினால் பல பின் விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. இவ்விவகாரம் பற்றி உள்நாட்டு நாளேட்டில் வெளிவந்த செய்தி குறித்து டாக்டர் SK தேவமணி இவ்வாறு கருத்துரைத்தார். இந்த சம்பந்தப்பட்ட பொறுப்பா யார் பொறுப்பா அதை செய்யறா அவங்கள பிடிக்க கஷ்டமா இருக்கு. இதற்கெல்லாம் நிலம் சட்டம் நல்ல தெளிவா கோரிக்கைகளை வகுத்து நல்லா நிறுத்தல. அதற்கு முதல் சீர்திருத்தம் செய்யணும். ரெண்டாவது நான் நினைக்கிறேன் அங்க உள்ள அதிகாரிகள், அமலாக்க அதிகாரிகள் பத்தல. இயற்கை வளமும் பசுமையும் நிறைந்த கேமரன் மலையின் எழிலை சேதமடைய செய்ய வேண்டாம் என சம்பந்தப்பட்ட தரப்பினரை அவர் நினைவுறுத்தினார். முன்னதாக டாக்டர் SK தேவமணி பிரதமர் துறையின் பொருளாதார திட்டமிடல் பிரிவின் ஏற்பாட்டிலான தீபாவளி பொது உபசரிப்பில் கலந்து கொண்டார். புத்ராஜயாவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பிரதமர் துறை அமைச்சர் தான் ஸ்ரீ நூர் முகமது யாக்கூப் உட்பட பிரதமர் துறையின் கீழ் பணிபுரியும் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து சிறப்பித்தனர். ITR எனப்படும் உலக தொலைத்தொடர்பு சட்டத்தில் மனித உரிமை மீதான விதிகள் சேர்த்துக் கொள்ளப்படுவதை மலேசியா ஆதரிக்கவில்லை. ஆதலால் அவ்விதிகளுக்கு மலேசியா உடன்படாது என தகவல் தொடர்பு பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைசியாத்திம் கூறுகிறார். அந்த உடன்படிக்கை உலகளாவிய தொலைத்தொடர்பு தொடர்பான தொழில்நுட்ப வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை மட்டும் கொண்டிருக்க வேண்டுமே தவிர மனித உரிமை விதிகளுக்கு அவ்வுடன்படிக்கையில் இடம் இல்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். துபாயில் உலக தொலைத்தொடர்பு மீதான உலகளாவிய மாநாட்டில் கொள்கை உரையாற்றுகையில் அமைச்சர் அவ்வாறு குறிப்பிட்டார். மனித உரிமை அரசியல் சம்பந்தப்பட்டதால் தொலைத்தொடர்பு போன்ற தொழில்நுட்ப துறையில் அந்த விவகாரத்தை சம்பந்தப்படுத்தக்கூடாது என அவர் கேட்டுக் கொண்டார். அவருடைய கருத்தை ஆதரித்து ஐக்கிய அரபு சிற்றரசு, சவுதி அரேபியா, சீனா, அல்ஜீரியா போன்ற நாடுகளும் அந்த உடன்படிக்கையில் மனித உரிமை விதிகள் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன.
அந்த உடன்படிக்கையில் அங்கம் வகிக்கும் 193 நாடுகளில் 28 மட்டுமே அதற்கு மனித உரிமை சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு ஆதரவு தெரிவித்தன. மக்கள் நலனுக்காகவே நாட்டின் சட்ட விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. குறிப்பிட்ட தரப்புகளின் நெருக்குதல் அல்லது அரசியல் தேவைக்காக அந்த மாற்றங்கள் செய்யப்படுவதில்லை என சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் கானி பத்தாயல் தெளிவுபடுத்தினார். சித்தார் இசை மேதை ரவிசங்கரின் மறைவுக்கு இசை உலகம் அஞ்சலி. அனைத்துலக நாடுகளின் கண்டனத்துக்கு மத்தியில் வடகொரியா நீண்ட தூரம் பாயும் ஆற்றலை கொண்ட ஏவுகணையை பாய்ச்சியுள்ளது. வடகொரியாவின் அந்நடவடிக்கை ஐநா பாதுகாப்பு மன்ற தீர்மானத்தை மீறியிருக்கும் ஒரு செயல் என ஐநா தலைமைச் செயலாளர் பான் கி மூன் சாடியுள்ளார். அனைத்துலக அனுமதியையும் நிலைத்தன்மையையும் சீர்குலைக்கும் வகையில் ஏவுகணையை பாய்ச்சியிருக்கும் வடகொரியாவின் செயல் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு மன்றம் இன்று அவசர கூட்டத்தை நடத்தும் எனவும் அவர் தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் தடை உத்தரவை மீறி வடகொரியா இரண்டாவது முறையாக விண்ணில் ஏவுகணையை பாய்ச்சியுள்ளது குறித்து அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ரஷ்யா உட்பட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. எனினும் இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்டது போல அணு ஏவுகணை சோதனை இது இல்லை எனவும் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் துணைக்கோளத்தை நிறுத்தும் அறிவியல் நோக்கத்துக்காக இந்த ஏவுகணை பாய்ச்சப்பட்டதாகவும் வடகொரியா கூறியுள்ளது. அதே சமயம் திட்டமிட்டது போல பூமியின் சுற்றுவட்ட பாதையில் துணைக்கோளம் நுழைந்து விட்டதால் தமது திட்டம் வெற்றியடைந்திருப்பதாகவும் அது அறிவித்துள்ளது. வடகொரியாவின் செயல் அனைத்துலக அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதோடு ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் தீர்மானத்தை மீறும் வகையில் அமைந்திருப்பதால் அந்நாட்டுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்துலக சமூகம் வலியுறுத்தியுள்ளது. அதிபர் கிம் ஜோங் உன் தலைமைத்துவத்தின் கீழ் வடகொரியா பாய்ச்சியுள்ள இரண்டாவது ஏவுகணை இதுவாகும். கடந்த ஏப்ரல் மாதம் வடகொரியாவின் முதல் ஏவுகணை விண்ணில் பாய்ச்சப்பட்ட சிறிது நேரத்தில் செயல் இழந்து வெடித்து சிதறியது. அந்த தோல்விக்கு பின்னர் ஏவுகணை பாய்ச்சும் திட்டத்தை முழுமையாக கைவிடுவதாக வடகொரியா அறிவித்திருந்தது. எனினும் இரண்டாவது ஏவுகணை சோதனைக்கு வடகொரியா தயாராகிவிட்டதாக கூறிய தென்கொரியா அதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த தளத்தின் புகைப்படங்களையும் இதற்கு முன்னர் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சித்தார் இசை மேதை ரவிசங்கர் தம்முடைய 92வது அகவையில் காலமானார். சித்தார் இசையை மேற்கத்திய நாடுகளுக்கு பரப்பிய பெருமையை கொண்ட ரவிசங்கர் இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருதையும் பெற்றுள்ளார். மூச்சுத் திணறல், இருதய கோளாறு ஆகிய பிரச்சினைகளால் ரவிசங்கருக்கு கடந்த வாரம் வியாழக்கிழமை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இருதய ரத்தநாள அறுவை சிகிச்சை வெற்றியடைந்தாலும் பூரண குணமடைய முடியாமல் ரவிசங்கர் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். சித்தார் இசை சகாப்தத்தின் மறைவை உறுதிப்படுத்திய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர் இசைத்துறையின் ஈடு இணையில்லா சொத்து என வர்ணித்தார். 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி இந்தியா வானராசியில் பிறந்த ரவிசங்கர் 1960ஆம் ஆண்டுகளில் சித்தார் இசை கலைஞராக அனைத்துலக நிலையில் புகழ்பெற்று விளங்கினார். த பீட்டில்ஸ் இசைக்குழுவுடன் இணைந்து மேற்கத்திய நாடுகளில் இந்திய பாரம்பரிய இசையை அறிமுகப்படுத்திய பெருமையை பெற்றுள்ள இவர் 3 கிராமி விருதுகளை வென்றுள்ளார். ரவிசங்கர் வெளியிட்ட த லிவிங் ரூம் செஷன்ஸ் பார்ட் 1 இசைத்தொகுப்புக்காக ரவிசங்கரின் பெயர் 2013ஆம் ஆண்டின் கிராமி விருதுக்கான பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இவரின் மகள் அனோஷ்கா சங்கரும் அதே பிரிவில் முன்மொழியப்பட்டுள்ளார். ஆக கடைசியாக இவர் அனோஷ்கா சங்கருடன் கடந்த மாதம் 4ஆம் தேதி கலிபோர்னியா லாங் பீச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இவரின் மகள் அனோஷ்கா சங்கரும் அதே பிரிவில் முன்மொழியப்பட்டுள்ளார். ஆக கடைசியாக இவர் அனோஷ்கா சங்கருடன் கடந்த மாதம் 4ஆம் தேதி கலிபோர்னியாவில் லாங் பீச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அமெரிக்காவின் பிரபல பாடகி நோரா ஜோனேஸும் இவரின் மகளாவார். அமெரிக்கா ஒரேகோனில் உள்ள பேரங்காடி ஒன்றில் துப்பாக்கி ஏந்திய ஆடவன் ஒருவன் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 உயிர் இழந்தனர். அச்சம்பவத்தில் பேரங்காடியில் இருந்த பலர் காயமடைந்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் அந்த ஆடவன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு மாய்த்துக் கொண்டான். வடசீனாவில் சிறுமி ஒருவர் தனது 2 கைகளால் 2 வெவ்வேறு மொழிகளில்
வெவ்வேறு நேர்கோட்டில் ஒரே சமயத்தில் எழுதும் ஆற்றலை பெற்றுள்ளார். அவரது அந்த ஆற்றல் அனைவரையும் பிரமிக்க வைக்கிறது. தாய்லாந்து பேங்காக்கில் உள்ள சூரியகாந்தி தோட்டங்களில் பூத்துக் குலுங்கும் சூரியகாந்தி மலர்களை காண அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை புரிய தொடங்கியுள்ளனர். கண்ணை கவரும் மஞ்சள் நிறத்தில் மிக அழகாக காட்சியளிக்கும் அவை காண்பவர்களின் மனதை மிகவும் கவர்ந்துள்ளன. ஸ்லாங்கூர் புகிஜாலில் அரங்கில் நடைபெறவிருக்கும் KLIMF எனப்படும் கோலாலம்பூர் அனைத்துலக இந்திய இசை விழா இவ்வாண்டின் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியாக அமையவுள்ளது. தென்னிந்தியாவின் பிரபல இளம் பாடகரும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா கலந்து கொள்ளவிருக்கும் அந்நிகழ்ச்சிக்கு சுற்றுலா அமைச்சு பேராதரவை வழங்கியுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் ரத்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு தினமும் 400 இருந்து 450 பேர் ரத்த தானம் செய்ய தேவைப்படுகின்றனர். ஏனெனில் அரசாங்க மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் வாரத்திற்கு ஏறக்குறைய 3000 யூனிட் அல்லது 0.5 லிட்டர் ரத்தம் தேவைப்படுவதாக தேசிய ரத்த சேமிப்பு மையத்தின் இயக்குநர் டாக்டர் ரோஷிடா ஹாசான் தெரிவித்தார். 12 தேதி பலரை திருமண பந்தத்தில் இணைத்தது. சாதனைகளை புரிவதற்கு வயது ஒரு தடை இல்லை என்கிறார் 65 வயதுடைய அசிசான் அலி. பெர்லிஸ் கங்காரில் நடைபெற்ற அயன்மேன் போட்டியில் அவர் இளைஞர்களுடன் போட்டியிட்டார். ஓட்டப்பந்தயம், சைக்கிள் ஓட்டம், நீச்சல் ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கிய அயன்மேன் போட்டி காலை மணி 8 தொடங்கி மதியம் மணி 3 வரையில் நடைபெற்றது. 12 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய இப்போட்டி டெனாய் லாரியான் பங்காலன் ஆசாமில் தொடங்கி புக்கிட் ஆயிர் வரைக்கும் சைக்கிளில் பயணித்து பின்னர் கங்கார் நீச்சல் குளத்தில் 180 சுற்றுகள் வரை நீந்தி நிறைவு செய்ய வேண்டும். இதனை அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அப்துல் ஜமீத் சஆத் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இன்றைய நாள் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2012ஆம் ஆண்டு என 12-12-12 என அற்புத கூட்டணியில் வந்திருக்கிறது. இந்த தேதி 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் ஓர் அற்புதமாகும். ஆகையால் பலர் இன்றைய நாளை திருமணம் புரிவதற்கு தேர்ந்தெடுத்தனர். நம் நாட்டில் இன்றைய சிறப்பு தேதியில் திருமணம் புரிந்து கொண்டவர்களின் காட்சி தொகுப்பு நமது செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.